மேம் இப்போ வந்துட்டு குளிர்காலம் இப்போ வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே வந்துட்டு காய்ச்சல், சளி, தொண்டைவலி அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து எடுத்துக்கலாமா? தாராளமா எடுத்துக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி கண்டிப்பா இப்போ வந்து இந்த விண்டர் சீசன் ஆரம்பிச்சோடனே நிறைய இடத்துல இந்த காய்ச்சல், சளி ஒருத்தவங்களுக்கு வந்து அது ஈஸியா இன்னொருத்தவங்களுக்குமே ஸ்ப்ரெட் ஆயிருது. அதுக்கு வந்து நம்ம ஹோமியோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது மூலமா வந்து அதை வந்து ஈஸியா நம்ம சரி பண்ணிடலாம். இப்போ நிறைய வந்து என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ நம்ம ஹோமியோ மெடிசன் எடுக்கும்போது அதாவது எவ்வளவு சீக்கிரம் வந்து அது கியூர் ஆகும், காய்ச்சல் வந்துட்டு எவ்வளவு சீக்கிரம் சரியாகும்னு கேட்குறாங்க. இல்ல இது கியூரபிளான்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து என்ன மாதிரி மேம்? இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாகும் போது லேட் ஆகுங்கிறதுலாம் கண்டிப்பா இல்லை. ஈவன் இன்னும் ஒரு சில பேஷண்ட்ஸ் எப்படின்னா இங்க நான் கேஸ் எடுத்துட்டு அங்க மெடிசன் ஒரு டோஸ் நம்ம போட்டு வெயிட் பண்ணுவாங்க இல்லையா மெடிசன் வாங்குறதுக்கு, ஒரு 10 மினிட்ஸ்லேயே ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே அவங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து நல்லாவே நார்மல் ஆயிருக்கு. அதனால மெடிசன் எடுத்துட்டா லேட் ஆகுங்கிறதுலாம் ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சீக்கிரத்துல சரியாயிடும். அதே மாதிரி நம்ம மெடிசன் வந்து சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கக்கூடிய ரொம்ப சேஃபான மெடிசன்ஸும் கூட. இன்னொரு மெயின் விஷயம் என்னன்னா, நம்ம மெடிசன் எடுத்து கியூர் ஆகும்போது அவங்களுக்கு ரிப்பீட்டடா அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வர்றதுங்கிறது குறைஞ்சிடும். அதாவது அவங்களோட இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுனால ரிப்பீட்டடா அவங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் வர்றதுங்கிறதுமே குறைஞ்சிடும்.